பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பர் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழிநடத்துவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் வியாதியும் சுகம் என்ற தலைப்பின் கீழ் தியானித்து வருகிறோம். சுகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி கடந்த முறையில் பார்த்தோம். இப்போது நாம் சுகம் பெறுவதற்கான வழிமுறைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் சுகம் பெறுவதற்கு வைராக்கியம் மிக தேவையா இருக்கிறது. நாம் சுகமாக்கப்பட வேண்டும் என்றதான வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். மத்திய 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும் பொழுது, கானானிய ஸ்திரீ ஒருத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து தன்னுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றாள். ஆண்டவர் அவளை கண்டு கொள்ளாதபடி போய்கொண்டே இருக்கிறார். அப்போது சீஷர்கள் அவர்களை இயேசுவை பார்த்து சொல்கிறார், ரொம்ப நேரமாக நம்மை தொடர்ந்து வருகிறார், இவருக்கு ஏதாகிலும் பதில் சொல்லுங்கள் சொன்ன உடனே இயேசு சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கின்றார். உடனே அந்த ஸ்திரீ சொல்கின்றார், மேஜிலிருந்து விழுகிறதான துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன உடனே ஸ்திரீயின் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடி ஆக கடவுது என்று சொல்கின்றார். அந்நேரமே அவளுடைய மகள் சுகமடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த ஸ்திரீ தொடர்ந்து வைராக்கியமாக இயேசுவின் பின்பாக வந்தாள். அவர் கேட்கலன்னா கூட இயேசு கிட்ட வந்து எப்படியாக தன்னுடைய மகளுக்கு சுகத்தை வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு பின்பற்றினார். அதே போல நாம கூட சுகம் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுறதாக இருக்க. எப்படி யாக்கோப்பு வைராக்கியம் பாராட்டினான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் விடிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் வைராக்கியம் பாராட்டினான். அவனுடைய வைராக்கியத்தை கேட்டதான பலனை அவனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். அதே போல நாமும் கூட சுகம் பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சுகமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தாவே நீர் என்னை சுகமாக்காவிட்டால் நான் விடமாட்டாண்டவரே, நீங்கள் சுகமாக்குங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டும் போது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நாம் சுகமாய் இருக்க விரும்புகிறது போலவே நாமும் சுகமாய் இருக்க விரும்ப வேண்டும். சுகமாய் இருக்கிறதுக்கான கோட்பாடு என்ன என்றால், தேவன் நம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் விரும்பினா மாத்திரம் காணாது, நாம சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். சங்கீதம் 91:14 அதை வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். நாம் கர்த்தரிடத்தில் எவ்வளவு வாஞ்சா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ சுகம் வேண்டும் என்று சொல்றதான வாஞ்சை நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 38 வருஷமாய் வியாதியாக கிடந்த மனிதனை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி. அதே கேள்வித்தான் இன்றைக்கு எல்லாரிடத்திலும் கேட்கிறார். நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஏனென்றால் தேவன் நம்முடைய விருப்பத்தை அல்லாமல் கிரியை செய்ய மாட்டார். நம்முடைய விருப்பத்தோடு கூட தான் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே நாமும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்க, நான் மறிச்சிட்டா நல்லா இருக்கும் இப்படிலாம் சொல்லி நீங்கள் சுகத்தை கேட்டீங்கன்னா சுகம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் மரணத்தை விரும்புறீங்க, அப்போ சுகம் எப்படி வரும்? ஆகினாலே சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவது போல நாமும் கூட விரும்ப வேண்டும், நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ தேவனிடத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு விசுவாசம் மிக இன்றியமையாததாக இருக்கிறது. மத்திய 9ஆம் அதிகாரம் 27 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து தங்களுக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களை சுகமாக்குற வல்லமை என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறலாம் என்று கேட்கின்றார். உடனே அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சொல்கிறார்கள். உடனே இயேசு அவர்களுக்கு உங்கள் விசுவாசப்படி ஆக கடவுது என்று சொல்கிறார். உடனே அவர்கள் பார்வை அடைகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ 2 குருடர்களை பார்த்து இதை செய்கிறதுக்கான வல்லமை என்னிடத்துல உண்டு என்று விசுவாசிக்கலாம் என்று சொல்லி கேட்கின்றார். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உன்னை சுகமாக்குறதான வல்லமை இடத்துல உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? நம்முடைய பதிலை பொறுத்து தான் இயேசு கிரியை செய்கிறவராக இருக்கார். ஆகையினால விசுவாசம் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மீது வைத்து, இயேசுவே உம்மால எந்த வியாதியை சுகமாக்க முடியும், இந்த வியாதியை கூட உம்மால சுகமாக்க முடியும், இந்த பலவீனத்தை கூட நீ சுகமாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம்.
யோவான் 11:40 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்வார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றார். அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய வியாதியிலிருந்து என்னை சுகமாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க கேட்கும்போது, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறது சொல்லி பார்க்கணும். இரண்டாவது, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடிவை நாம் தான் தெரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மார்க் 10:46 52 மட்டும் வாசிக்கும் போது, பர்த்திமி என்று சொல்லக்கூடியதான குருடனை பார்க்கின்றோம். அவன் இயேசு நடந்து போகிறான் என்று சொல்லி கேட்ட உடனே, அவன் போகிறான் என்று அறிந்த உடனே அவன் கூக்குரலிட ஆரம்பிக்கிறான். நசரேயனாகிய இயேசுவே நீ சுகமாக்கும் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கின்றான். அவன் கேட்டபோது இயேசு கிறிஸ்து அவனை தம்மிடத்தில் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான். அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம தான் பதில் சொல்ல வேண்டும். அவன் நாம் பார்வையிட வேண்டும் என்று சொன்னான். உடனே அவன் பார்வை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார். நீங்க தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய முடிவை நீங்க தான் தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தாவே, நான் இப்படி ஆரோக்கியமா சுகமா சௌக்கியமா இருக்க விரும்புகிற ஆண்டவரேன்னு சொல்ற விருப்பத்தை நாம் தான் தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எரேமியா 29:11 வேத வாக்கியம் விதமாய் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. அப்ப முடிவை நாம தான் தெரியப்படுத்தணும். கர்த்தாவே, நான் சுகமா இருக்க விரும்புறேன், ஆரோக்கியமா இருக்க விரும்புறேன், உங்களுடைய தழும்புகளா சுகமான் என்பதற்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன், நீ எனக்காக இல்லை சிலுவையில் செய்து முடித்து என்பதற்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன் என்பதை நாம தான் தெரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். முடிவை நாம் தான் தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய முடிவை பொறுத்து தான் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். மூன்றாவதாக, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நினைத்து கொண்டு செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும். அதை மத்தேயு 9:20 மட்டும் வாசிக்கும் பொழுது, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ இயேசுக்கு பின்பாக வந்து, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிய தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொடுகின்றால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வல்லமை புரட்டு போய் அவள் சுகமடைகிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குவார் சொல்லி உள்ளத்துல விசுவாசித்து கொண்டு வந்தாள். யாரும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கல, இயேசுடைய வஸ்திரத்தை போய் தொட்டா என்ன சுகமாடுவேன்னு சொல்லி. அவளே விசுவாசித்தால், நான் இயேசுடைய வஸ்திரத்தை போய் தொட்டா நான் சுகமாயிடுவேன்னு சொல்லி உள்ளத்துல எண்ணிக்கொண்டு வந்து செயல் வடிவிலே அதை கொண்டு வர ஆரம்பித்தார். அதே போல நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை செயல் வடிவில் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க. இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், இல்லைன்னா இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன், இன்றைக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட போகிறேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கார், என்னை சுகமாக்குவார்னு சொல்லி அந்த ஒரு உந்துதலோடு கூட செயல் வடிவை நீங்க செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். விசுவாசத்தை உங்களுடைய செயல் வடிவிலே நீங்கள் செயல்படுத்தும் போது, அதை எண்ணிக்கொண்டு நீங்க செயல்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்களுக்கு சுகத்தை உண்டாக்குறதா இருக்கிறது சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக கீழ்ப்படுதல் உங்களுடைய வாழ்க்கையில சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்படுகிறதா இருக்கிறது சொல்லி பார்க்கலாம். யோவான் 2:1-11 வாசிக்கும் போது, கானான் ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது, அங்கே திருமணத்திலே திராட்சரசத்தை தீர்ந்து விட்டது. உடனே மரியாள் வந்து இயேசுவினிடத்தில் சொல்கிறார், திராட்சரசத்தை தீர்ந்து விட்டதுன்னு சொல்லி. ஏசு சொல்றார், ஸ்ரீயே இன்றைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொல்கிறார். ஆனாலும் அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க, அவங்க இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை போய் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அங்கே ஒரு 6 கற்சாடிகள் இருந்தது. உடனே இயேசு அந்த 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். தண்ணீரை நிரப்பின பிற்பாடு, இப்பொழுது கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன இடத்துல கொடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதுன்னு சொல்லி பாருங்க. இது எதை வெளிப்படுத்துன்னு சொன்னால், கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துகிறது. அந்த கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புன்னு சொன்ன உடனே, தண்ணி நிரப்புனா எப்படி திராட்சரசம் வரும்னு சொல்லி அவனும் கேள்வி கேட்கல. தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன கையில் கொடுனாக்கா அது எப்படி இப்போ திராட்சரசமா மாறிக்குன்னு சொல்லி யாரும் கொஸ்டின் போடல, எல்லாரும் கீழ்ப்படுத்தார். அதே போலத்தான் நாம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படுத்தி செயல்படுத்தும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நமக்கு வைராக்கியம் தேவை, 2வது விசுவாசம் தேவை, 3வது நம்முடைய சுகத்தை நாம விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம், 4வது முடிவை நாம தான் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எண்ணிக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கீழ்ப்படுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமத்துவம் நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய சித்தமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான எல்லாரும் அவரோட சரீரத்திற்கு எல்லா பலவீனங்கள் வியாதிகளை நீங்கி பரிபூர்ண சுகத்தோடு இருப்பதற்கு நீர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.